கண்டிப்பா. சரிங்களா? சரிங்க. ப்ரோ மேட்ச்ல வந்து மார்க்கெட் வந்து இப்ப அப் ட்ரெண்ட். அது அப் ட்ரெண்ட் சூப்பர். சரிங்களா? ஸோ இந்த இதுல பார்த்தீங்கன்னா, நான் ப்ரீவியஸ் லோ நான் மார்க் பண்றேன். மேஜர் லோ பார்த்தீங்கன்னா, இது ப்ரோ. ஃபிளிப் வந்து நம்ம கடைசி இத எடுத்துக்கலாம். ஸோ மார்க்கெட் இங்க ரிவர்ஸ் ஆகல. சாரி இத எடுத்துக்கலாம் நாம. அதான் ஃபிளிப்ப பேஸ் பண்ணி தான் லோவே ஏத்தீங்க. ஆமா. ஸோ நான் இத எடுத்துட்டேன். சரிங்களா? கரண்ட் அப் ட்ரெண்ட்ல இருக்கு. மைனர் லோ இது. ப்ரோ மைனர் லோ வந்து இப்போதைக்கு நான் மேஜரா பார்க்கறேன். மைனரா பார்க்கறேன். இந்த ஜோன் அதுவா? இல்ல ப்ரோ. நம்ம ஃபர்ஸ்ட் இந்த மைனர் மேஜர் பார்த்தீங்கன்னா இது ஃபிளிப் சரிங்களா? ஸோ நமக்கு இது வரும் இந்த ஜோன். ஓகே மேஜர் அது மைனர். ஸோ மைனர் நமக்கு இந்த ஜோன் வரும். நோட் டவுன். இப்போ மார்க்கெட் ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகணும்ல, அடி எங்க? மார்க்கெட் அப்படியே மேலே போயிட்டு இருக்கு, ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகணும்ல, அடி எந்த இடம்? ப்ரோ இந்த இடத்துல ஒரு ஆர்டர் பிளாக். மற்றெல்லாம் ஆர்டர் பிளாக் பார்க்க சொல்லல. again எனக்கு மார்க்கெட் இது வரைக்கும் வந்துட்டு மேபி என்னோட சேஞ்ச் ஆகலாம் சரிங்களா? ஸோ ப்ரீவியஸ் ஹை பாத்தீங்க. ஆக்சுவலி இட்ஸ் a resistance. ஓகே. ஸோ இது வரைக்கும் போகிறதுக்கு ப்ராபபிலிட்டிஸ் இருக்கு. இப்போ மார்க்கெட் ஒரு இம்பல்ஸ் ஆக்கா. ஆமா ப்ரோ. இந்த இம்பல்ஸ் வீக். ஸோ வீக்ல பாருங்க மார்க்கெட் என்ன ஆயிட்டு இருக்கு. இப்போ ஒரு கன்சல்டேஷன் ஜோன்ல இருக்கு ப்ரோ. மார்க்கெட் என்ன இதுல இருக்கு? கன்சல்டேட். அதாவது ரேஞ்ச் பவுண்ட். ரேஞ்ச் பவுண்ட் ப்ரோ. அப் ட்ரெண்ட் தான், மேஜர் அப் ட்ரெண்ட். பட் இந்த ஜோன் வந்து வீக்லில அது நம்ம வந்துட்டு டெய்லில போய் பார்த்தா தான் தெரியும். ஸோ வீக்லி லோவே மார்க் பண்ணிட்டோம். வீக்லி லோ கொஞ்சம் லைட்டாக கீழே இருக்குங்க. ஓகே வீக்லி லோ மார்க் பண்ணியாச்சு. முடிஞ்ச அப் ட்ரெண்ட் இருக்கு, லைன் வரைய முடியல பாருங்க ஜூம் அவுட் பண்ணி. இங்கேருந்து ஸ்டாப் ஆச்சோ மேஜர் ட்ரெண்ட், இங்கேருந்து ஸ்டாப் ஆச்சோ அங்கேருந்து மைனர் ட்ரெண்ட் இங்க அங்கேருந்து வராது, அங்கேருந்து எப்படி வரும்? ஓகே இங்கேருந்து வரையலாம், தப்பு இல்லை. ஸோ மார்க்கெட்டு இப்போ பார்த்து இதுல லோ மார்க் பண்ணிருக்கீங்களா? இப்போ அந்த இதுக்கு என்ன பண்ணலாம், ரீடெஸ்ட் கொடுத்துட்டு கீழே வரலாமா? ஸோ லோக்கும் ஹைக்கு ரீடெஸ்ட்மெண்ட் செக் பண்ணி பாருங்க. ரீடெஸ்ட்மெண்ட் ஏரியா ஒரு இம்பார்ட்டன்டான ஏரியாவா இருக்கணுமா? இன்னும் கொஞ்சம் மேலே தூக்குங்க, லோவை கரெக்டாக வைங்க. லோவை கரெக்டாக மார்க் பண்ணிருக்கீங்களா? 618 உங்களுடைய இடத்துல கீழே அவ்வளவும் வரல. அப்போ இப்போ 0 மேலே தூக்குங்க. 0 இன்னும் கொஞ்சம் மேலே தூக்குங்க. 0 மட்டும் தான் தூக்கு, 0 தான் தூக்க சொன்னேன். தூக்குங்க இன்னும் கொஞ்சம். ஸ்டாப் இட். ஸோ மார்க்கெட் அங்கே போயிட்டு என்ன ஆகலாம்? இது வரைக்கும் போகலாம். ஸோ போயிட்டு ரிவர்ஸ் ஆகலாம். ரிவர்ஸ் ஆகி 618 வரைக்கும் வந்துட்டு கூட நடக்கும். வாய்ப்பு இருக்கு, வாய்ப்பு இல்லாம கூட இருக்கு. இது டிபெண்ட்ஸ் அப்பான் த மார்க்கெட்டோட மொமெண்டம் தான். டெலீட் பண்ணிக்கோங்க, ஒரு ஐடியாலஜிக்கலாம். நெக்ஸ்ட் ஸோ இது பார்த்தீங்கன்னா டெய்லி. ஸோ டேவோட லோ எது? ட்ரேட் ஆப்ஷன் நமக்கு என்ன தேவை? டேவோட லோ தேவையா? லோ எங்க இருக்கு? மார்க்கெட் வந்து ஃபிளிப் டவுன் ட்ரெண்டுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்கான். ஹையை உடைச்சிருக்கு. இங்க உடைச்சிருக்கான். ஓகே ஃபிளிப் நான் இருக்கு. அப்போ லோ எது? லோ மேட்ச் இது இந்த ஜோன் இருக்கு. நோட் டவுன். கொஞ்சம் கீழே இருக்குங்க லோவை. ஒரு நல்ல சப்போர்ட் லெவலா இருக்கு பாருங்க. ஓகே ஓகே. ஸோ இப்போ இந்த இடத்துல மார்க்கெட் நம்ம மேலே போகுது. ஏன் லோல இருந்து ஹைக்கு ரீட்ரேஸ்மெண்ட் செக் பண்ணுங்க. எங்க ரிஜெக்ட் பண்ணிருக்க? 618 மார்க் பண்ணுங்க. delete it.
இப்போ 618ல அடிச்சு மார்க்கெட் மேல போயிருக்கான். இப்போ எனக்கு தேவை என்னன்னா ட்ரெண்ட் மாறிச்சான்னு பார்க்கணும். 4 ஹவர்ஸ் மைனர் ட்ரெண்ட் என்னவா இருக்கும்? பை தான் ப்ரோ. டவுன் ட்ரெண்டா இல்ல இருக்கும். இல்ல மைனர் ட்ரெண்ட் என்னவா இருக்கும்? டவுன் ட்ரெண்டா இருக்கும். டவுன் ட்ரெண்ட் ஐயா உடைச்சிச்சான்னு பார்ப்போமா? ஆமா. போயிட்ட 4 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ் லாஸ்ட் ஃபிளிப்போட ஹை எது? ப்ரோ இதான் ப்ரோ. இந்த ஜோன் டவுன் என்ன பண்ணிருக்கு? அடிச்சிட்டாங்க. உடைச்சி க்ளோஸே வச்சுட்டான். ஒரு புல் கேண்டலா தான் உடைச்சிருக்கானா? ஆமா. இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது, ஒரு புல் கேண்டல் பிரேக் அவுட் ஆயிடுச்சு. அப்போ இந்த இடத்துல லோ எது? மார்க்கெட் மேல தான் போகுது. ரெண்டாவது ரேஞ்ச் மார்க்கெட் எங்க போகுது? இப்போ மேல போகுதுன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ இதுக்கு லோ எங்க இருக்கு? அப் ட்ரெண்டுக்கு லோ. ப்ரோ பக்கத்துல மைனர் கிளிப் இருக்கு, அதை எடுக்கக்கூடாது ப்ரோ. அதான் எத்தாச்சு. இல்ல மேஜரா இருக்கு, பக்கத்துல இன்னொன்னு இருக்குல்ல ப்ரோ. எங்க சொல்றீங்களா? இல்ல ப்ரோ இத உடைச்சிட்டாங்க. அது என்ன ஃபிளிப்பா வரும்? அத உடைச்சிட்டா அது ஃபிளிப் ஆடி போயிரு. பிரேக்கப் ஸ்ட்ரக்சர். ஓகே ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. சோ இப்போதைக்கு பாத்தீங்கன்னா இது கடைசி ஃபிளிப். இதோட லோ இதுதான். இங்க ரிஜெக்ஷன் ஆயிருக்கு 618ல. சரிங்களா? சோ நெக்ஸ்ட் நம்ம லோ மார்க் பண்ணனும். கரெக்ட்டுங்களா? சோ இதுதான் ப்ரோ வரணும். ஓகே. லோ அது வருமா இல்ல மைனர் லோ இது? மைனர் லோ இது வரும். மொத்தம் அதை தானே பார்க்கணும். இந்த லோ 80% வந்திருக்கு. ஸோ மார்க்கெட் கீழே வரதுக்கு சான்சஸ் இருக்கு. அதான் கண்ணால பார்த்தாலே தெரியல. 618 உடைச்சிட்டான். சோ மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து ரிஜெக்ஷன் ஆச்சுன்னா நாம இந்த லோ வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கீழே வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் 15 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் கரண்டா என்ன ட்ரெண்ட்ல இருக்கு? அப் ட்ரெண்ட் ப்ரோ. சோ ப்ரீவியஸ் லோ உடைச்சிட்டான். 5 மினிட்ஸ் லோ வச்சிட்டானா? ஆமா 5 இல்ல மினிட்ஸ். அதுக்கு முன்னாடி மார்க்கெட்டை ஃபைண்ட் பண்ணுங்க. ஜூம் அவுட். மார்க்கெட் என்ன ட்ரெண்ட்ல இருக்கு? ஜூம் அவுட். அப் ட்ரெண்டுக்கு லைன் ஏதாச்சும் அதே மூவ்மெண்ட் பாருங்க. ஸோ ஓகே மார்க்கெட்டு அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. ஸோ மார்க்கெட்டை மேலே போகுதுன்னு தெரிஞ்சிச்சு. இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம்? இம்பல்ஸுக்கு ரீடெஸ்ட் போட்டுட்டு மார்க்கெட் என்ன பண்ணலாம்? திரும்பி மேல போலாம் ப்ரோ. ஏன்னா லோ எங்க இருக்கு? லோ எங்க இருக்கு? இப்போ கடைசி ஃபிளிப் மேஜரா கடைசி ஃபிளிப் இங்க எடுத்துக்கலாம் ப்ரோ. அதுவா இல்ல அதுக்கு கீழே உள்ளதா? இந்த ஜோன் ஷூட்டிங்களா? மேஜர் எஸ் நோ டவுன். ஓகே ஸோ இந்த இம்பல்ஸுக்கு என்ன பண்ணலாம்? ரீடெஸ்ட் கொடுத்துட்டு இந்த ஜோன் பாத்தீங்கன்னா ஒரு கீ ஸோ மார்க்கெட் என்ன ஆகலாம்? கீழே வரதுக்கு சான்சஸ் இருக்கு. அதுக்கு கீழே வரணும்னா 5 மினிட்ல என்ன பண்ணும்? உடைச்சிட்டாங்க. வாங்க 5 மினிட் போங்க. 5 மினிட் லோ எங்க இருக்கு? இங்க இருக்கு. சாரி இது மேல அதுதான் அதே உடைச்சிச்சா? ஓகே அடுத்து க்ளோஸ் ஆயிடுச்சு. ஓகே உடைச்சி க்ளோஸ் வச்சிச்சு. ஸோ மார்க்கெட்டே கீழே விழுந்துட்டு எது வரைக்கும் போடு. இப்போ ஜூம் அவுட் பண்ணுங்க. இப்போ பாத்தீங்க கரண்டா ஒரு ட்ரெண்ட் மேஜர் லோ மார்க் பண்ணிட்டீங்க. ரீட்ரேஸ்மென்ட் ஏரியா மார்க் பண்ணியாச்சு. ஸோ கரண்டா ஒரு அப் ட்ரெண்ட் இருக்குடா. ஆமா ப்ரோ. மைனர் ஃபிளிப் எங்க இருக்கு? அந்த அப் ட்ரெண்ட்ல மைனர் ஃபிளிப் இது ப்ரோ. அதுவா? அது ரொம்ப மைனர். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த ஜோன் எடுத்துக்கலாம் ப்ரோ. ஓகே லோ எது? ப்ரோ ஃபர்ஸ்ட் லோ இது மைனர் லோ இது எடுத்துக்கலாம். அதுவா அதுக்கு கீழே உள்ளதா? இல்ல அதான் இது எடுக்கலாம். சோ இது பிரேக் அப் பண்ணுங்க. மறைங்க எப்படி ஃபிளிப்ல லோ எப்படி கண்டுபிடிப்போம்? இதுதான் ப்ரோ பாத்து. ஏன் ஸ்ட்ரகிள் ஆவறீங்க? ஏன் இல்ல ப்ரோ நீங்க ஃபிளிப் பாத்து போட்டு தான் ஃபிளிப்பை மார்க் பண்ணுங்க. எனக்கு அதுதான் தேவை. லோ எடுப்போ ப்ரோ இது எடுத்துக்கலாம்.
எடுத்துக்கலாமா? ஆ. அதுக்கு தான் மைனர் இம்பல்ஸுக்கு மைனர் லோ அடிச்சிருக்கு. அப்போ லோல இருந்து ஹைக்கு ரீட்ரேஸ்மென்ட் செக் பண்ணுங்க. 608 வருதா? ஸோ இப்போ எதுக்காக கீழே வந்துட்டு இருக்கு? ஸோ இந்த ஜோன் எடுக்கிறதுக்காக 618 608 மார்க் பண்ணுங்க. இதோட எடுத்தா இங்க வரும். மார்க் பண்ணுங்க. ஸோ மார்க்கெட் இது வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. இப்போ மார்க்கெட் ஃபால் ஆகிட்டு இருக்கு. இப்போ மார்க்கெட் என்ன ஆகிட்டு இருக்கு? ஃபால் ஆகிட்டு இருக்கு. லோ பிரேக் அவுட் ஆயிடுச்சு. கீழே தான் இருப்பேன். ஆனால் என்ன பண்ணணும்? ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துட்டு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னும் மேஜராக வந்து அப்டேட் கீழே வந்துட்டு மேலே போயிட்டுக்கு சான்சஸ் இருக்கு. யாரை மார்க் வரீங்க? அப்படியே கீழே விழுவோமா இல்லை சும்மா ரீட்ரேஸ்டுக்காக மேலே போயிட்டு ட்ராப் பண்ணிட்டு கீழே வரலாமா? ப்ரோ ஏன்னா இங்கே உடச்சிட்டான் சரிங்களா. ஸோ மார்க்கெட் இப்போ மேலே போகணும். இங்கே லோ உடச்சிருக்கான் ப்ரோ. ரீடெஸ்ட் வந்து நமக்கு அந்த அளவுக்கு போகலை சரிங்களா. ஓகே. ஸோ இந்த ஜோனுக்கு போயிட்டு மார்க்கெட் வரும். ஸோ செல்லுக்குனா வெயிட் பண்ணோம். இங்கேருந்து இதை உடைச்சானா மார்க்கெட்டு திரும்பி இந்த ஒரு ரீடெஸ்ட் போயிட்டு இது வரைக்கும் வரும். இதை உடைக்கல அப்படின்னா இது உடைக்கல நம்ம அப்டேட் தான் ப்ரோ. ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 15 எங்கெங்கெல்லாம் பை என்ட்ரி வெயிட் பண்ணி பார்க்கலாம் ப்ரோ. பை என்ட்ரி பார்த்தீங்கன்னா இந்த 618 உடைப்பான் பார்த்தீங்களா. ஸோ இந்த ஜோன் எடுக்கலாம் ப்ரோ. பார்க்கலாமா? இந்த இடத்துல ட்ரை பண்ணலாம். ஆனால் மேட்ச் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நமக்கு 50 மினிட்ஸ்ல 618 இந்த ஜோன் கரெக்டுங்களா. 4 ஹவர்ஸ்ல. ஓகே. ஸோ இதுவும் இம்பார்ட்டன்டான பையிங் ஜோன். மேலே உள்ளவருமே இம்பார்ட்டன்ட் பை. இல்லை இப்போ எனக்கு செல்லு போகும் தெளிவாக இருந்துச்சு. இப்போ நான் என்ட்ரி எடுக்காம கேட்டேன் 5 மினிட்டுக்கு போங்க. பை எடுக்கணும் என்ன பண்ணலாம்? சரி செல் எடுக்கணும். செல் என்ட்ரியை போட்டு இது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். செல் என்ட்ரி போட்டு போடுங்க. இந்த இடத்துல போடாம நம்ம கன்ஃபர்மேஷன் டெலீட் பண்ணுங்க. ஸோ செல் என்ட்ரி எடுங்க. இல்லை நான் போட்டே ஆகணும் அப்படின்னா தாராளமாக என்ன பண்ணலாம்? செல் என்ட்ரி எடுத்து எடுங்க. ஸ்டாப் லாஸை ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு ஏரியாவுக்கும் மேலே ஹைலேருந்து லோக்கு ரீட்ரேஸ்மெண்ட் செக் பண்ணுங்க. அக்னாலஜிக்கு அக்னாலஜிக்கு நான் என்ன பண்ணுறேன்? 680 இதுதான் இருக்கு. ஸோ என்ட்ரி டார்கெட்டு 680 கீழே கொண்டு வாங்க. அதான் 1:2. எனக்கு மினிமம் டார்கெட் எவ்வளோ வேணும்? 1:2. சிம்பிள். இம்பேலன்சஸ்க்கு கீழே ஆமா ப்ரோ. இந்த ஜோன் இருக்கு. கண்டிப்பா என்ன பண்ண சான்சஸ் இருக்கு? கீழே வந்து எடுத்துக்கலாம். கவர் பண்ண சான்சஸ் இருக்கு. புரியுதுங்களா? புரியுதா? வாங்க நம்ம சப்ளை டிமாண்ட் யூஸ் பண்ணலாம். 6 பிளாக் யூஸ் பண்ணலாம். ஈஸியா முடிச்சிட்டோம் வேலையை. என்ன பண்ணிடுவோம்? என்ன பண்ணிட்டு இருக்கோம்? என்ன பண்ணிட்டு இருக்கோம்? புரியல. ஈஸியா ட்ரேட் எடுத்துட்டோம். அவ்வளோதான் சிம்பிள். ஸ்ட்ரக்சர் வச்சு எடுத்துட்டோம். ஓகேங்களா? அவ்வளோதாங்க. புரிஞ்சுச்சா? எஸ். That's it. Super.